தெய்வான பாட்டி கூட வந்து என்ன பண்ண போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்து ஸ்டைல்ல பருத்தி துறை வடை செய்ய போறோம். எல்லாம் சேர்த்து பசையும் போதும் உப்பு வைக்கலாம், அப்படின்னு சொன்னா மிக்சியில அரைக்கும் போதே உப்பு வச்சு எடுக்கலாம். இந்த பருத்தி துறை வடை செய்யறதுக்கு வந்து உளுந்து அரைச்சி எடுக்கணும். இது வந்து வருத்தமாக கிடையாது, தனி பச்சைமா. அப்படித்தான் கடுமையாக வந்து போடக்கூடாது, ஓரளவுக்கு வந்து போட்டுட்டு சீரகம். என்ன மாதிரி வருவியா வர மாட்டியா? வருவோம், நான் வரமாட்டோம். வானமே இடிஞ்சு விழுந்தாலும் இன்னைக்கு பருத்தி துறை வடை செய்கிறோம். வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. ஓகே, இன்னைக்கு வந்து தெய்வான பாட்டி கூட வந்து என்ன பண்ண போறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. யாழ்ப்பாணத்து ஸ்டைலில் இன்னைக்கு பருத்தி துறை வடை வந்து செய்ய போகிறோம். ஸோ செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி வந்து நாங்கள் செஞ்சிட்டோம் ஆல்மோஸ்ட். ஸோ செஞ்ச படிமுறைகளை வந்து நீங்கள் இன்னைக்கு வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் நம்மளோட சைட்டில், அதாவது ஈஸ்ட் சைட்டில் வந்து இருந்து பார்ப்பீங்க. வந்து இந்த நார்த்து சைட்டில் வந்துட்டு இந்த பருத்தி துறை வடை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை வந்து அதை நம்மளே செய்து சாப்பிடணும் அப்படி சொல்லி. பட் அது எனக்கு கிடைக்கல. இன்றைக்கு வந்து பாட்டியோட செய்யலாம் அப்படி சொல்லிட்டு செய்துட்டோம். ஆனால் இது வந்து ஒரு மாதிரியாக வந்திருக்குது. ஸோ உண்மையிலே இதை நாங்கள் எப்படி பண்ணோம், இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வடமாகாணத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் வந்து இது உண்மையிலே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கீழே வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பாருங்க. எப்படி ஆட்டுற இதுக்குள்ளே வந்து உங்க வந்துருக்குறாங்க இடம் முடியுது தானே. போங்கடா, நீங்கள் உங்களோட இதுக்குள்ள போங்கடாப்பா. கேட்டுப்போ மழை பெஞ்சாலும் பாதுகாப்பாக இருக்குமேனே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்கிறேன். என்னது இப்ப? ஆ, கொண்டு போவோம் பிரச்சனை இல்லை. என்ன வானோட கொண்டு போனாங்க. சும்மா இருக்க பாட்டி நீங்க வேற கோழியை கொண்டு போட்டான். போன வாட்டி ஒரு நாட்டுக்கோழி சமையல்னு சொல்லிட்டு பாட்டின்ற ஒரு சேவல் கோழி இதுக்குள்ள வச்சுட்டு ஃபோட்டோவுக்கு தான் போட்டேன்னு தவிர அந்த கோழி சமைக்கல. வேறையா சிக்கன் வண்டிட்டு வந்து சிக்கனில் தான் சமைச்சது. அதாவது நாட்டுக்கோழி கடையில் போய் இறைச்சியாக வண்டிட்டு வந்துருந்தேன். இங்கே இருந்தது வந்து சும்மா ஃபோட்டோக்கு தான் தூக்கி பிடிச்சிருந்தது. அது போட்டதுக்கே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பாதி பேர் ஃபோன் பண்ணி பேசினல, ஐயோ பாவமாக இருக்கே நீங்கள் அதை சமைச்சிங்கன்ட்டு இதெல்லாம் கேட்குறாங்க. நம்மளாம் நான் பாருங்கள் ஃபோட்டோவில் பார்த்து சேவல்னு தணிக்குது. அது சும்மா ஃபோட்டோக்கு மட்டும் தான் போட்டிருந்தோம். வெளியில் கடையில் தான் வந்து இறைச்சா வண்டி வந்திருந்தோம். அதாவது கோழி, அது எப்படி சொல்கிறேன், நாட்டுக்கோழி கடையில் விற்பாங்க தானே, அந்த இறைச்சா வந்து வண்டி வந்திருந்தது. ஐயோ இது என்ன சாம்பிராணியில் போட போகிறீங்க? சஷ்டியை நோக்க சரவண பவனா கோலாட்டம். ஆட்டம் போடுறீங்களோ தெரியாது, கோயில் பொங்கலை கெதியில முடிக்க பாருங்க. கட்டாயம் போகிறோம், வாரோம், பொங்குறோம், கொலைய போடுறோம். என்னம்மா நம்பி திருக்கீங்க? இவனை வருவானே உண்டு. சரி, வருவானி என்னது உளுந்து. இங்கே உளுந்து இப்படி தாண்டா கொடுக்குறாங்க. நம்ம கடையில் அங்கே ஒன்றா ஃபுல்லாக வெள்ளை உளுந்து எல்லாம் பண்ணுறது. ஆனால் இங்கே வெள்ளை உளுந்து இல்லை, இந்த கோதோட தான் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே இப்படித்தான் போடணுமா, இந்த உளுந்து தான் போடுறவங்களாம் அது அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஷாக் ஆகிட்டேன் உளுந்த வண்டி பார்த்தது. நான் சங்கத்துக்கு போவோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எந்த சங்கத்துக்கு? உளுந்து சங்கத்துல என்ன மாதிரி கிடக்குதுன்னு பார்ப்போம்னு. உளுந்து சங்கமா? சங்கம் இருக்குல்ல, சாமான் வாங்குற சங்கம். அதுல கொஞ்சம் மலிவா இருக்கும், வாங்கிட்டு வருவோம்னு. அப்ப நாளைக்கு தானே வாரேன்னு சொன்னீங்க. வாங்க, இன்றைக்கே வந்துட்டோம். அப்ப இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்து ஊரை விட்டுட்டு இருந்தா ஊரையும் வரும். சங்கம் வந்து எது சொன்னாங்க? கோப்ரட்டி. கோப்ரட்டியில் ரேஷன் கார்டு. நீங்க இது தெரியாத முயற்சி கொண்டு வந்தேன். சங்கம் ஒன்று. நான் போனோட்ட ஒரு விடா இருக்கு, இதுக்கு பூசி இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு போ.
இதுக்கு பூசிருக்கிற நீங்க வெள்ளைக்களி பூசிருப்பீங்க அதானே? எப்படி கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? ஓ கண்டு நீ மண்ணாங்கட்டியை பிடிச்சி நேற்று நீ என்ன கேட்டு அதை இன்றைக்கு நீங்க மறந்துட்டீங்களே. ஐயோ ஐயோ. போமா வெள்ளைக்கிளி இருக்கலத்துக்கு பார்க்கணும். இன்றைக்கு மழை பெஞ்சுதுன்னா போகலாது. அதை பார்க்கணும், அந்த இடத்த போய் பார்க்கணும், அந்த வெள்ளைக்களி இருக்கிற இடத்த வந்து பார்க்கணும். அப்படியே போயிட்டு கொல்லியும் எடுத்துட்டு வரும். ஆமாலாச்சு நான் தூக்கிட்டு வருவேன். கொல்லி எடுக்க அவங்க உள்ளுக்கு போகணும். இது பக்கத்துல மைசூரி மனைன்னு சொன்னேன், வந்தாக்களுக்கு வேலையை கொடுக்கத்தான். இதோட உரல்ல இடிச்சு ஐசி அடிச்சிருக்கலாமோ? அரைக்கிறதா ஐசியா? வைக்கிறதுதான் நல்லது. பிரதர் வழியில மழையும் தூருது பிரதர். இது என்னடா நம்மளுக்கு வந்த கொடுமை. ஒன்னும் யோசிச்சீங்களா பாட்டி? நாங்க இங்க வந்தா மழை பெய்யுறது. அதுதானடா. அது ஏன் தெரியுமா? நீங்க நெடுங்க வாரதில்ல தானே. அப்ப அதனால அது அப்படி இல்லை பாட்டி. நாங்க எங்க போனாலும் மழை பெய்யுது, நேரில் போனாலும் அங்கேயும் மழை பெய்யுது. நல்லா மழை பெய்யுது. இன்னைக்கு நல்லா பேசுற மாதிரி தான். படா படா படன்னு சத்தம் வரப்போகுது. அப்படிதான். ஆனாலும் பாட்டி வந்து அதாவது மிக்சிங் கிரைண்டரை விட வந்து இதாக தான் இருக்கிறாங்க, ஸ்பீடாக இருக்கிறாங்க. கிரைண்டரில் போட்டு கூட வந்து இவ்வளோ வேகமாக அரைப்போம் தெரியாது. பாட்டியில் அவ்வளோ இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். மறக்குன்னு வச்சு அரைக்கு. நீ இப்போ ஏதாவது சொல்லணும் பாட்டி இதுக்கு. என்ன நான் சொல்றது, கையில பெலன் இல்லையா? அம்மா பாப்பா தானே பிடிச்சேன். அதுதான் கூட பேசினா பக்கத்தில் சுத்தியல் இருக்கு வருது. அது என்ன தூக்கி மண்டையில் போட்டுருவோம். அதான் அது ஒரு நாளைக்கு இனிமே போய் கடைசி 2 மாசத்துக்கு ஒருக்கா வந்தாலும் காணும். எனக்கு இனி பேர்டன் இருக்கான் தானே. பேடா வாடா காட்டுமா ரெங்காலின் முகமா இருக்கி பாட்டு படிக்க விடுதல முழங்குது. நீங்க எனக்கு ஒண்ணு கொண்டாடணும்னு அக்கறை இல்லை. வந்தா காணும். இனி வரும் நீங்க வந்தா மட்டும் போதும். வாங்க பழகலாம். இனிமே நம்ம கருப்பு குதிரை இருக்கா, ஜாக் ஸ்பேரோ. என்ன பருத்தி துறை வடையை பற்றி பாட்டிட்ட கேட்டதும், அதாவது சேர்க்கைகள் இருக்குதானே, என்னென்ன சேர்க்கணும் பண்றது. சேர்க்கை என்ன சொல்லு பாப்போம். ஆனா நான் கண்டிருக்க ஒரு வீட்டுல சுட மாவும் உளுந்தும் போட்டு வெங்காயம் போடல. வெங்காயம் போட மாட்டாங்க. வானமே இடிஞ்சு விழுந்தாலும் இன்னைக்கு பருத்தி துறை வடை செய்கிறோம். தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம். ஒரு பேச்சுக்கு சொன்னா வானம் இடிஞ்சு மழைய கொட்டுதுடா. சும்மா சொன்ன உண்மையிலே அழகா வந்து பாட்டியின் முற்றம் வந்து தெரியுமா உங்கள்ட்ட வெளிவாசல். ஸோ அதுல இருந்து என்ன ஒரு சமையல் செய்தாலும் அந்த லொக்கேஷனுக்கு செம்ம அழகா இருக்கும். ஸோ வெளியில இருந்து சமைக்கலாம் அப்படி சொல்லி ஆசைப்பட்டும் மழை விடலை. வேணும் பொத்தி பிடிச்சு பேசுறேன்னு சொன்னா மேலே பெய்கிற மழை டொங்குன்னு சத்தம் கேட்கும். அதில் தான் பொத்தி பிடிச்சு பேசுறேன். இல்லை நான் வெளியிலே செய்யற பிளான் தான். பருப்பு ஆமாம். ஆனால் இது முடிஞ்சுது, உளுந்து அரைச்சி முடிஞ்சுது. பருப்பும் அரைச்செடுத்தோம்னா சரி. ரைட், ஓகே. என்னென்னு சொன்னால் நம்ம எல்லாம் சேர்த்து பசையும் போதும் உப்பு வைக்கலாம். அப்படின்னு சொன்னால் மிக்சியில் அரைக்கும் போதே வந்து நம்ம உப்பு வச்சு எடுக்கலாம். ஓகே,
ஆனால் இதில் அரைச்சோன்னு சொன்னால் சேர்மானம் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்படியே வச்சு பாட்டி அரைக்கும் போது இப்போ சேர்த்துக்கொள்கிறாங்க. அடமலை அடிச்சு பிரிச்சு கொண்டிருக்கிறது. ஆனா சார் நல்ல நிற்கிற சார் சார் என்னத்துக்கு வந்த நீங்க என்ன செய்தி மேலு நல்லா இருக்குடா கனாலத்துக்கு பிறந்து சும்மா ஜாஞ்ச நல்லா நிற்கிறது உடம்பு வருத்தத்துக்கு மேல் வருத்தத்துக்கு சூப்பரா நிற்கிறது அப்படி சாஞ்சா அப்படியே நிற்கிறது. வந்து தூக்கிட்டு அந்த மூட்டையை பாத்தீங்கன்னா தோல்ல போட்டு மட்டக்களை விழுது வரைக்கும் மூட்டை தூக்கிட்டு வந்து அப்படி இருந்து வந்து பாருங்க தெரியும். செத்து பொழைச்சி சிவனேன்னு வந்து சேர்ந்திருக்கேன். என்ன கஷ்டப்பட்டு வந்துட்டு கேட்கிறான் சொல்ல. மழை அடிச்சு திருப்பி மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஏழாது ஸ்டார்ட் பண்ண எல்லாம் அப்படியே வச்ச மாதிரி இருக்கு. என்னன்னு சொன்னா சத்தத்துக்கு ஒன்றும் விளங்காது. நாங்க வைக்கிறதே பாதி விளங்காது உங்களுக்கு. ஸோ மழை கொஞ்சம் கேப்பு தருமாட்டா சட்டப்படி செய்கிறோம். பருத்தி தோற வடை டேஸ்ட் பார்க்குறோம். அப்படி உங்களுக்கும் கொடுத்து அனுப்புகிறோம். அதில் மழை கொஞ்சம் நிற்கட்டும். ஓகே, என்னென்னு சொன்னால் உண்மையில் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். மழை விடுற மாதிரி இல்லை, மின்னல் முழங்கி விடுற மாதிரி இல்லை. அப்படியே கட்டியில் இருந்து நாங்கள் அப்படியே தூங்கிட்டேன். நானும் பிரசாந்த் சேர்ந்து தூங்கிட்டேன். இப்போ தான் நார்மலாக வந்து மழை விட்டு போயிருக்கு. ஸோ இனிமேல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மெயினாக வந்து இந்த பருத்தித்துறை வடை செய்கிறதுக்கு வந்து உளுந்து அரைச்சி எடுக்கணும். ஸோ உளுந்து வந்து அரைச்சி எடுத்துட்டாங்க. அதோட சேர்த்து கடலை பருப்பும் வந்து கொஞ்சம் அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதுக்குள்ளே கொட்டியாச்சு. அன்ட்டு வந்து இதுக்குள்ளே வந்து இப்போ நம்ம இது அதாவது தனி கடலை பருப்புலையோ உளுந்து மாவுலையோ வந்து இது வந்து செய்யலை சொன்னால் வந்து கொஞ்சம் உதிர தொடங்கும். ஸோ வந்து நம்ம அதுக்குள்ளே போட்டோம்னால சொன்னால் அது தேங்காய் எண்ணெய்க்குள்ளே வந்து போட்டோம்னு சொன்னால் அது உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து அதுக்குள்ளே வந்து மாவு வந்து சேர்க்கணும். இது எங்களுக்கு எப்படி தெரியும் சொன்னால் நாங்கள் வீடியோ பார்த்தா எங்களுக்கே தெரியும். பாட்டியும் வந்து வடை செய்திருக்கிறாங்களே தவிர வந்து அவங்களுக்கு வந்து பருத்தித்துறை வடை வந்து செய்யலையா. ஸோ அவங்களுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து. ஸோ இது வந்து வருத்தமாக கிடையாது, தனி பச்சைமா, அதாவது வந்து தனி கோதுமைமா. இது வந்து வறுக்கலாம் இல்லை, கூட வந்து போடக்கூடாது, ஓரளவுக்கு வந்து போட்டு விரட்டி எடுக்கணும். ரைட்டு, ஓகே. ஸோ விரட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கருவேப்பிலை பிச்சு போடணும். பிச்சு தானே இருக்கு, அப்படி துண்டு துண்டா பிச்சு போடுங்க. அப்படித்தான் இல்லை, முழுசா போட்டா வடை உடையுமே. பிக்கணும், பிச்சு போடுங்க. மாவு போட்டபடியா வடை உடையாது. அதாவது கையில் வந்து இது ஒட்ட ஆரம்பிக்கும். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு தான் வந்து இது பசஞ்சு எடுக்கணும். அதுக்கு முதல்ல மொத்தமாக இது பசஞ்சு எடுக்கணும். கையில் வந்து எண்ணெய் பூசிருக்கணும், இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மடிய கடுமையாக வந்து தண்ணி மாதிரியும் பெரட்டிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. திக்காக இருக்கணும் இது. ஆனால் வெளியில் வந்து செய்திருக்க வந்து லொக்கேஷன் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் காத்தோட்டம் அப்படி செய்திருக்கலாம். மழை நம்மளுக்கு கேப்பே விடாமல் போயிட்டு இருக்குது. செய்யவே இல்லை. பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தது முள்ள நான் வீடு வெளியே போனா தானே பருத்திர வடை சுடுறத பார்க்க. கடையில விரும்புனா வேண்டி சாப்பிட்ருக்கீங்களா? நம்மளும் வந்து கடையில தான் வேண்டி சாப்பிட்ருக்கோம், செஞ்சு பார்த்ததில்லை. நம்மளோட பக்கம் வந்து செய்ய மாட்டாங்களா இப்படி பெருசா. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கும். இது வந்து நிறைய பேருக்குன்னு சொன்னால் நம்ம நிறைய சேர்த்து செய்யணும். நம்ம வந்து சாதுவாக இப்போ ஒரு வீடியோக்காக வேண்டி நார்மலாக நம்ம கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக வேண்டி தானே.
அதனால் வந்து கூட எடுத்துக்கொள்ளலை, நாங்கள் கொஞ்சமாக எடுத்துருக்கோம். இது காரத்துக்கு சேர்க்குறது வந்து கட்டரத்தூள் தான் வந்து சேர்க்குறது. ஸோ கட்டரத்தூளும் இன்னொரு எக்ஸ்ட்ரா அந்த மணப்புக்கு அண்ட் டேஸ்ட்டுக்கு வந்து சீரகம் வந்து நார்மலாக சின்ன சீரகம் இல்லாமல் பெரும் சீரகம் வந்து சேர்க்கணும். ஸோ உரப்பிக்கும் முதல்ல கட்டரத்தூள் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணி எடுக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறேன், இப்போ செத்தல் மிளகாயில் வந்துட்டு வறுத்து அதை நம்ம இடிச்சு எடுக்கலாம். என்னோட சொன்னால் கடையிலே வந்து இருக்குது. கடையில் வேண்டி எடுக்கிறது வந்து ஈஸி. ஆனால் நம்ம வீட்டிலே வந்து செய்து எடுத்தோன்னா நல்லோம். இது வந்து எப்படி சொல்ல, செத்தல் மிளகாய் வந்து கடுமையாக அரைக்காமல் வந்து இதை கட்டரத்தூள்னு தான் சொல்லுவோம். நாங்கள் எங்கள் சைடில் வந்து இது கட்டரத்தூள்னு தான் சொல்லுவோம். கடுமையாக வந்து போடக்கூடாது, ஓரளவுக்கு வந்து போட்டுட்டு தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றோன்னு சொன்னால் வந்து கூட போட்டுறக்கூடாது, கடுங்காரமாக இருக்கும். இப்போ பெருஞ்சீரகம் நாம் சாப்பிட போகிறது தானே, ஸோ அதால் கொஞ்சம் லைட்டாக கூட சேர்த்துக்கலாம். இல்லை இது 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 அதுக்கு குறைவு தான், இது கூடலாம் இல்லை, இது குறைவு தான். சீரகம் நச்சீரகம்னு சொல்கிறது வந்து சின்னனையா? ஓகே, இது அப்போ இது பெருஞ்சீரகம் இட்டு ஸோ மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா புரட்டி எடுத்துக்கணும். இது வந்து நம்ம ரொட்டிக்கு எப்படி நோம்பலாக குழச்சி எடுக்கணும் அப்படி எடுக்கணும். பசத்தன்மை கூட இருக்குன்னு நினச்சா கோதுமை கூட சேர்த்துட்டணும். இல்லை, உளுந்தும் பசை தானே. உளுந்து பசையா? உளுந்தும் தான், கடலை என்ன மாவு தானே. இப்படி இருக்கக்கூடாது, இது இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இதுக்கு என்ன காரணமோ தெரியல. நாங்கள் பார்த்த வீடியோவில் இப்படி இருக்கல, அது குழஞ்சி ரொட்டிக்கு வர மாதிரி ஈஸியாக வரும். இல்லை, இவர் நான் மாவு குழைப்ப பார்க்குறேன் நான். என்ன பேர் லண்டன் மாப்பிள்ளைன்னா பிறகு என்ன? லண்டன் மாப்பிள்ளை சொல்லுங்க. லண்டன், அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, எங்க இருந்தாலும் வாழணும்டா. அதுதான் எனக்கு தேவை. போன எடுக்காட்டி எனக்கு வர கடுப்புக்கு எப்படி கோமண்டா சும்மா கண்ணு போன் தூக்கண்டா. இங்கே போன் தூக்கம் தேவையில்லையடா. சொல்லுங்க. ரைட். ஆறு ஒரு பிள்ளைங்க எடுத்தா எடுப்பேன். நான் பாட்டி தானே, அதோட. ஆனா நானும் எத்தனை நாள் எடுத்துட்டு யசமாட்ட சொல்றது. ஓ, எந்த நம்பருக்கு அடிக்கிறல கண்டியோ, 6 நம்பருக்கு கிஷோட நம்பருக்கு அடிக்கிறாண்டியோ. 8 நம்பருக்கு நம்பர் வாரதே இல்லை, கிஷோட அடிச்சு சொல்லுவாங்க போட்டு. அது ஏண்டா அந்த மற்ற சிம்முக்கு அடிக்கிற போல இருக்கு. அது வந்து மற்ற ஃபோனுக்குள்ள இருக்கு. அந்த சிம்மை போட்டு தான் வந்து கிஷோ பேசுகிறேன். அது வாட்ஸ்அப் வந்து நெட் இருக்கு. வாட்ஸ்அப்பில் தான் நான் பேசுகிறேன்னு. அதான் பிரச்சனை. கிசு நான் எடுக்க ஒரு கான்சர்ட் பண்ணாட்டியும் அடுத்த ட்ரிப் ஆன்சர் பண்ணுவான். இல்லை, நான் யாரோடையும் பெருசா வச்சு கொள்ள மாட்டேன் நினைத்தேன். இப்போ இந்த மலைக்கெல்லாம் நீங்க இல்லைன்னா நீட்டி நிமிந்து பேசாம படுத்துருவேன். நீங்க தாண்டா வந்து அவங்க கரைச்சல் கொடுக்கறது. எங்கேயும் போகவும் மாட்டேன், யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். எந்த பாட்டில் இருந்துருவேன். என்ன யாரும் தேடவும், என்ன யாரு தேடுறது? இன்னைக்கு எத்தனை கோடி பேர் தேடுறாங்க தெரியுமா பாட்டியே? மில்லியன் பேர். ஏதோ நீங்க தேடி தந்த சொத்துகள் இருந்துட்டு கிளியம்மா போன் எடுக்கும், யசமா நெடுக எடுப்பாங்க. யசமா பேச்சு உங்களுக்கு சரியான மாதிரி. வா அண்ணா வாராங்களும் இல்லை தம்பி, வந்துட்டு ஒரே நாள்ல ஓட வேண்டியது, வந்து ஒரு 2 நாள் நின்றுட்டு போங்கன்னு சொல்றேன்னா சொல்லி ஜசோமா பேச்சு. யசமா இரவுல எப்படியும் 8:30க்கு பிறகு எடுப்பான். பார்க்கலாம். சரி. எடுத்து நான் நான் போன் எடுக்கக்கே எனக்கு தெரியும் நம்பர் வரைக்கும். அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னா, என்ன பாட்டிம்மா செய்றீங்க, சாப்பிட்டீங்களா, சொல்ல போறா அப்போ உட்காந்துருக்கேன்னு. நான் உண்மையில வேற எங்க போறது? என்ன மாதிரி வருவியா வர மாட்டியா?
வருவோம். நான் வரமாட்டோம். நீ சொல்ல, எனக்கு உன்னை பற்றி விளங்கும் தானே. என்னடா 2-2.5 வருஷமா பழகுற எனக்கு உன்னை பற்றி விளங்காதான். பாத்திரத்தில் எண்ணெய் பூசி கொண்டாத்தான் வந்து ஒட்டாது. இதுலேயும் கொஞ்சம் எண்ணெயை பூசிடுங்களா. இப்போ இது ஒட்டுற மாதிரியே ஃபீல் ஆகுது பிரதர் எனக்கு. அது எப்படியும் மாவுகள் ஒட்டும் தானே தம்பி. நம்மளுக்கு முன்ன பின்ன இதில் அனுபவம் இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தவங்களுக்கு நம்ம தெரிஞ்ச மாதிரி சொல்லி எல்லாம் கொடுக்கக்கூடாது. எங்களுக்கு உண்மையிலே இது பெருசாக ஒன்றும் தெரியாது, அனுபவம் இல்லை. அதெல்லாம் நாங்கள் செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியது செய்கிறது தான் இது. சட்டி காய்து விட எண்ணெய். எண்ணெயை விடுங்க பார்ப்போம். எண்ணெயை விட்டுட்டு ஒன்றை போட்டு பார்க்கணும். கையில் எந்த ஒட்டு இது? ஐயோ, என்னது இப்படி ஒட்டுது? எனக்கு தெரியலடா எப்படி வரப்போகுதுண்டு. தட்டேன்டா. அதான் ரவுண்டாக தட்டுறதுக்கு முதல்ல கையில் ஒட்டி பிடிக்காம இருக்கணுமே. பெட்டிய உடையாக வரப்போகுது போல இருக்கே. செக் ஒன்றுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்ற நம்மளுக்கு கிழிக்குது போ. அதான் நம்மளுக்கு தெரியாது. இது என்ன பிரச்சனை? இல்லையால தட்டுவாங்க நினைக்கிறேன். என்னடா அது பொட்டுது இப்படி? எனக்கு தெரியல. தட்டி எடுப்போம். இது கையில் வச்சு தான் பிடிக்கணும். அந்த செக் அதுவும் தட்டை பெருசா இருக்கு பாட்டி. இன்னும் தட்டே ஆகுங்க. இன்னும் மெலிசா இருக்கும். இல்லை எண்ணெய் சூடாகும். எண்ணெயும் சூடாகும். எண்ணெய் அப்போ பாட்டி இறக்க போறீங்க இங்கே பார்ப்போம். லூசு பண்டாரம் ஒட்டுது. எனக்கு ஒட்டு. அதான் 2 கையையும் நல்லா கழுவணும். கழுவிட்டு பிறகு எண்ணெயை கையில் உள்ள பூச்சி எடுக்கணும். எனக்கு ஒட்டுதுடா. எந்த கை சரி வராது. அது இன்னும் மெலிசா செய்வாங்க. நம்மளுக்கு இதுக்கு செட்டே ஆகாது வருது. இன்னைக்கு பருத்தி துறை வடை சுட்டி சாப்பிடுவோமா வருது. எனக்கு இது பருத்தி துறை வடைன்னு சொன்னா செருப்பா அடிப்பாங்க. ஐயோ, சரியா வந்து பருத்தி துறை வடைன்னு சுட்டி சாப்பிடணும். செக் ஒட்டு. ஏன் நான் தட்டைக்க விட்டல? அதான் எனக்கு தெரியல. நானும் கையில் என்னதான் பூச்சிருக்கேன். ஆனால் எனக்கு ஒட்டுது, உங்களுக்கு கொட்டலை. லூசனுங்களோட லூசு வேலை பார்க்குறோம்போ. சரி, ஒட்டாத 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 ஒட்டா 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 முழு சவுண்டு செஞ்சு ஆகப்படுது. சில டெக்னாலஜியா சொல்லி கொடுக்கப்பா. அப்படி செய்ய போடுங்க. அடுத்த வாட்டியாச்சு ஒழுங்கா செய்து சாப்பிடுவோம். அப்போ வா 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 வா. அப்படி ஆக மெல்லிசா தட்டுறது இல்லை தம்பி. ஆக நீ
ஆக மெலிசா தான் பாட்டி சொல்றது. ஆக மெலிசா தான் பாட்டி சொல்றது. பேப்பர் மாயிருக்கும். பேப்பர் மாதிரி கடிக்க பேப்பர் மாதிரி தான் இருக்கும். அது உளுந்தும் தனி கோதுமை மாவும். தனி கோதுமை மாவு. உளுந்து மாதிரிலாம் சேர்க்குற இல்லையா? உளுந்து மாவெல்லாம் உளுந்து மாவு கடலை மாவு சேர்க்குற. அதான் நான் சின்ன வடைக்கான்னு கேட்டேன். எனக்கு தெரியல. அதாவது இதுக்கு இந்த கலவைகள் பாக்குறது கூட இதுல பார்த்தோம்னா சர்ச்சி பெட்டியில தான் பார்த்தது. சர்ச்சி பெட்டியில அதுல பார்த்து கருமாந்திரம் அது சொல்லி தந்த டிப்ஸ் தான் இதெல்லாம். ஐயோ ஐயோ கரண்டி எடுக்கலையா பாட்டி? இருக்கு மத்த ஓட்டை இருக்கிற கரண்டி இல்லையா? இல்லை ஓட்டை கரண்டி இல்லை. இதுல தட்டலாம். பொறுப்பொரு வரேன் பொறுவார். இந்த இது கொதிச்சா தான் வரும், மேலே வரும். அது பக்கத்தில் நான் இருக்கிறது பிரதர். ஆமாம் பிரதர், ஆமாம் பிரதர். இப்படி வரக்கூடாது, இன்னும் தட்டே வரணும். மெலிசா மெலிசா போடுவோம். மெலிசா போட்டால் குயிக்க இறக்கலாம். அந்த எண்ணெயும் மிச்சமாகும். அதுக்கு மெலிசா வருது இல்லையே வருது. தட்டுறத இன்னும் கொஞ்சம் மெலிசா தட்டு இல்லையா? ஒரு இலோன் இருக்க மாட்டா, இலையில வச்சு மெலிசா தட்டலாம். கையில் ஒட்டுறது தானே பிரச்சனை. எல்லாம் பூவரசு எல்லாம் பிடிக்க போகிறாருந்தாலும் அந்த காணிக்கு தான் போகணும். அங்கே போகணும். அட கையில் அப்போ எந்த கையில் ஒட்டலைடா, உண்ட கையில் மட்டும் ஒட்டுதுங்கிற. அதுதான் எனக்கு தெரியல. இங்கே பாருங்க ஒட்டுது. இங்கே பாரு எந்த கையில் ஒட்டியா இருக்குன்னு. அதுதான் எனக்கு தெரியலையே. அதில் ஒட்டலை, இதில் ஒட்டுது. இதுக்கும் காரணம் சொல்லுங்கப்பா. இந்த கையில் ஒட்டுது, அந்த கையில் ஒட்டுது இல்லை. அது நீ ரெண்டு கையில் இன்னும் ஃபுல்லாக கழுவ இல்லை. கழுவிட்டு தான்டா பனைஞ்சேன். பனைஞ்சா பசங்க கையில பிடிச்சிருக்கும். திருப்பி நீ தட்டோடுங்கன்னா கையை கழுவிட்டு ஃபுல்லா எண்ணெயை ஃபுல்லா தடவி எடுக்கணும். சரி ஒண்டை இதையா எப்படி பார்ப்போமே. சரியா சரியா ரெண்டு கையும் கழுவு. ரெண்டையும் கழுவணும். ரெண்டையும் கழுவுறேன். ஒன்றுமே இல்லாத அளவு கழுவணும். இப்படி கழுவு எந்த கையை போல. ஒன்றா செய்யுங்கட்டுப்பா. ரெண்டையெல்லாம் என்ன வருது? சரியா ஓகே வருது. பார்ப்போம்மா. நீ ஆக மெல்லிசா உண்ட கையை அகலத்துக்கு தட்டுறபடியா தான் எடுக்க இல்லாம இருக்கு. என்ன இல்லைன்றியா? அப்பண்டா இலையை வச்சு மெல்லிசாக்கி தட்டணும். மெல்லிசா தட்டினதான் பாட்டி வேகமா பொறிஞ்சிடும். ரெண்டாவது தட்டை வடைன்றது தட்டி போடுறது தான். அது பேரு தான் பருத்தி தோற வடை. அது இலை இருக்குன்னு சொன்னா இலையில தான் பிடிச்சி போட்டாங்க. நான் பார்த்த வீடியோவில் இல்லையும் இல்லை. அதால வராது. பார்த்தீங்களா? இல்லைண்டா வெளியில் வரும். தண்டா இப்போ வருதா பிரதர்? இப்போ வருது பிரதர். அதுக்கு இலையில் வச்சாலுமே லேசாக வரும். கரண்டியால கிளப்பி அப்படியே போட்டு விடலாம். என்ன சொல்லுது இது? இது கனமான வடை மாதிரி இருக்கு. பொரிஞ்சிருக்கா? இல்லை இல்லை பொரியலையா? இப்படி போட்டா இந்த குயிக்கா பொரியாது. நீங்கள் விடிய பொறிக்க கொண்டிருக்கு. இப்போ மெல்லிசா போடுறோம் பாருங்க. இப்போ செஞ்சு தரேன் நல்ல மெல்லிசா. எப்படி மெல்லிசா வர மட்டும் பாருங்க. ஏற்கனவே சுட்டத்தை காட்டுக்கு வாட்டி. அது என்னண்டா வருது? மெல்லிசா செஞ்சா கையில இருந்து வருது இல்லடா. அதான்டா பிரச்சனை. மெல்லிசா செஞ்சா கையில இருந்து வருது இல்லை. உடையும் இருக்கு. அது என்னைக்கு சரி மெலிசா சுட்டா கலவரத்தை போட்டு இலையா இருந்திருக்க. ஓகே பாட்டிட்டு இப்போ இங்கே இடத்துல இலையே இல்லையே. இலைக்கு போகணும் தான். நான் எங்கே போகணும்? இலை எடுக்க போயிருக்கலாம். நான் அது எனக்கு நான் இப்போ மண்ணெண்ணெய் வாங்க போனேன். கடையில் போய் கதை கேட்டோம்டா இல்லை. மெலிசா தட்ட குயிக்க முருகு பார்த்தீங்கன்னா ஆனால் நல்லா முருகணும். இல்லைன்னு சொன்னா பச்சை மாவை சாப்பிடுது. தட்டை கரண்டி வைக்கணும். கீழே அள்ளி அப்படி மேலே ஓட்டுறதுக்கு.
இப்போ தானே பிரச்சனை இல்லையண்டா உடைச்சி விட அப்படி போட்டுட்டாச்சு. தட்டையாச்சுன்னா சட சடந்து போறியும். இனி வேற வழி இல்லை பாங்க. பட்டத்தெல்லாம் பாக்கி இல்லாது ஒரு கோணத்துல செஞ்சு போட்டு போட வேண்டியதா. அப்படி செஞ்சா நீங்க இப்ப 5 லிட்டர் தேங்காய் மணி தந்தீங்கன்னா மொத்தமா பெரிய உருண்டைய புடிச்சு போட்டு தட்டிட்டு போட்டு போட்டு வேறடா இறைச்சி வர இது என்னடா ஒட்டுது இதே இது வருது இல்லை. ஐயோ பாட்டியம்மா ஒன்றும் ஆகுது. நீங்க பரிசுத்துல வடை சுட்டத்தை வேற வந்து சமைச்சு சாப்பிட்டு யோண்டா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா போச்சு. தட்டையா பிடி விடுது இல்லையா? குடிக்கிறதுக்கு யாரையும் கூட்டிட்டு விட்டா போய் இப்படி செஞ்சிருக்கலாம். நம்ம சும்மா கொஞ்சம் பிணைஞ்சு காட்டி போட்டு சும்மா தண்ணி இதுக்குள்ள போட்டு எடுத்துட்டு வேறையா பக்கெட்டில் வேண்டி வந்து அதுதான் பார்த்து தர காட்டிருக்கணும். என்ன இது வேற யாருக்கும் சொல்ற மாதிரி இல்ல வேற யாரும் அப்படி செஞ்சிருக்க போறா? நம்மள மாதிரி எல்லாரும் யோசிப்பாங்களாடா. நம்மள மாதிரி நம்ம மட்டும் தான் யோசிப்போம். என்ன பாருங்க, மலைக்கு போய் மாத்த எடுத்தவங்கள இதை நாங்க ஓடி மறைச்சிட்டோம். வேற என்ன போடாத அவசியம் கூடாது. இவ்வளவு எனக்கு தெரிஞ்ச அப்ப பிடிச்சாவும் போல இருக்கி. அதுல என்ன போட்டிருந்தவங்க 1/2 கப்பு முறியடிக்க பத்தி இருக்கா. முறி இருக்கா? இன்னும் முருகணுமா? 1 லிட்டர் தேங்காய் வாங்கியிருக்கலாம். இல்லைன்னா பாட்டியம்மா தேங்காய் அங்கே பாருங்கன்னு இருந்தால் நான் சங்கத்துக்கு போயிருப்பேன். போன அடுப்பம் வரைக்குங்கிறது ஆனால் கள்ளத்தனமாக வாரது. இருந்தாலும் ஓரளவுக்கு ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அந்த சட்டி இருக்கிற சட்டி கொஞ்சம் முருகனமா இருக்குண்ணே. அதுவும் பெருசு தாண்டா இருக்கு. ஐயோ ஐயோ எங்களால முடிஞ்ச பருத்தித்துறை வடை. இதுக்கு வேற என்ன பேர் வைப்பா? தயவு செய்து பருத்தித்துறைக்காரங்க வீடு தேடி வந்து அடிக்க போறாங்க இந்த வடையை பார்த்து. நாங்க சுட்டு தட்டு வடை, தட்டை வடை. பருத்தித்துறை வடையில ஆரம்பிச்சு பருப்பு வடை வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிட்டோம்டா. லாஸ்டா கொண்டு போடுறேன். இது மட்டும் பருத்தித்துறை வடையா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேல வந்துட்டு பாத்தியா போய்க்கா கீழே போட்டோன்னு மேல வந்துட்டு பாரு அப்படின்னு பாரு. ஒரு சாணம் இந்த கறி முந்திக்கு லாஸ்டா அதாச்சு பருத்தித்துறை வடையா வருது. அங்க பாருடா. ஓடா விடுங்க விடுங்க. இப்போ பருத்தித்துறை வடையான்னு பார்த்துக்க. இது என்னடா ஊது என்னடா இவ்வளோ மெல்லிசா கடைசி இவ்வளோ மெல்லிசா போட்டுறேன். சரி அது போட்டோன்னு மேலே வந்தனால நினைச்சது பருத்தித்துறை வடையா தான் வர போட்டுது. ஆனால் எந்த ஒரு வடையா வந்திருக்குன்னு தெரியல. ஊதுதுடா நடுவாலே. என்ன இந்த பாட்டியம்மா சொல்ற செஞ்ச வேலை பாரு. அவங்க தெரிஞ்ச உண்டை வந்து நீங்க சொல்லி கொடுத்து செய்யண்டா பிரச்சனை இல்லை. தெரியாத உண்டை அவட்ட வந்து நீங்க சொன்ன அவடா என்னடா பண்றது. எப்படித்தானே பாட்டி தெய்வானைக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ரெண்டு உருட்டி வச்சிருக்கோம். ஆனா அது ஓரளவுக்கு பிரச்சனை இல்லடா. அது மொரமொரன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சாப்பிட்டுட்டு என்னன்றத ஓகே மக்களே, நீங்களும் உங்களோட வீட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நாங்கள் செய்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. உண்மையில் பருத்தித்தோட வடை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத உங்களோட வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ நாங்கள் வீடியோ பார்த்து இப்படி செய்தது வந்து ஏதோ இப்படி வந்துட்டுது. எங்களுக்கு முன்ன பின்ன இதில் அனுபவம்லாம் வந்து கிடையாது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் செய்தது வந்து கடிக்கா மறுமறுன்னு சத்தம் பண்ணணுமா? இது சத்தமே வர மாட்டேங்குது. பாட்டி எடுத்து கடிச்சு பாரு. நான் கடிச்சதுண்டா ஒரு முருன்னு தான் இருக்குவேன். பொய்ன்னு சொல்லுவோம். சத்தம் சத்தம் வருது தானே. அப்படியே சத்தம் பண்ணணும். அது மறக்கண்டு இருக்கணும். இது பறக்கண்டு வருது. இப்படி சத்தம்
அப்போ இந்த நீ ஒன்று கடிச்சு பேர் சத்தம் வருதான்னு ம் இங்கே பாருங்க இந்த போலை மாதிரி நவியுது அது எப்படி இருக்குன்னு தெரியுமா இது நடுவால் ஊதி போயிருக்குது ஏன் ஊதிச்சுட்டே தெரியாது என்னடா வடைய வாயில் வச்சுக்கிட்டே காய்ச்சிக்கிட்டு என்னன்னா ஏதோ நம்ம பாட்டுக்கு இதை பருத்தி தூர வடை நினைச்சு செய்திருக்கோம் கஷ்டப்பட்டு செய்யாச்சு கஷ்டப்பட்டு கடினப்பட்டு இதை எப்படியாச்சும் முடிச்சிடணும் ஸோ வீடியோவில் உங்களே நாங்கள் பார்க்க வச்சுட்டு அது சாப்பிட முடியாது எப்படியாச்சும் முடிச்சு ஆகணும் ஸோ பாட்டியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் ஸோ உங்கள் வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் பாட்டி ஒரு வாய்னு சொல்லுங்கள் பாய் பாய்